எதிர்காலத்தில் திமுக சுட்டி காட்டுவாங்க. நாங்கள் 6 தொகுதிகள் கொடுத்தா 4 தொகுதி ஜெயிச்சிருக்கிறீங்க, 8 தொகுதி கொடுத்துருக்கா 4 தொகுதி ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தொகுதி அதிகமாக கொடுக்க முடியும் கேள்விகள் உருவாகும். அப்போ 8 தொகுதியிலையும் நாம வெற்றி பெற வேண்டும். அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த தேர்தலில் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கும்போதே அவர் ஒரு மாநில அரசியலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ விட எம்பி அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடந்த காலங்களில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில தான் திடீர்னு காட்டுமன்னார் கோயிலில் நான் கிளம்புறேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை முன் வச்சாங்க. 2026 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கு. என்னுடைய கவனம் மாநில அரசியல்ல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அப்போ இந்த மாநிலத்தில் விசிகாவுக்கு தொகுதிகள் அதிக அளவில் கிடைக்க மாட்டேங்கிறது, கட்சிக்கான அங்கீகாரம் வளர்ச்சி எந்த அளவில் இருந்தாலும் வளர்ச்சிக்கான தொகுதிகள் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால நம்ம மாநில அரசியல்ல ஒரு கவனத்தை செலுத்தி எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த தமிழக அரசாங்கம், அதாவது திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. கணிசமான இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றுவிடும், ஆப்போசிட்டை அடிச்சு காலி பண்ணிடலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் நம்மளுடைய இலக்கு 200 தொகுதிகளுக்கு மேல 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இப்போ 200 தொகுதிகளுக்கு மேல திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா விசிக வாங்கின 8 தொகுதியில் குறைந்தது 6-7 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். ஒரு ஸ்டார் கேம்பெயினராக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால திமுக தலைமை இதை விரும்பல அப்படின்னு சொல்லி திமுக மட்டத்தில இருந்து ஒரு மெசேஜ் திருமாவளவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தற்பொழுது தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க துவங்கியிருக்கு. வேட்புமனு தாக்கல் முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. இதில் காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் அவர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் இருந்தது. ஆனால் அந்த முடிவில் தற்பொழுது மறுபரிசீலனை போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி வேட்புமனு தாக்கல் முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் மறுபரிசீலனை என்ன ஆக போகுதுங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி சார் பின்னணி விஷயங்கள்? அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் திடீர்னு திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் கேண்டிடேட்டை வேறு யாரையாவது இறக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இதை தள்ளி வைத்திருப்பதாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தெரிவித்தாங்க. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கும்போதே அவர் ஒரு மாநில அரசியலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ விட எம்பி அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடந்த காலங்களில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில தான் திடீர்னு காட்டுமன்னார் கோயிலில் நான் கிளம்புறேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை முன் வச்சாங்க. இந்த அறிவிப்பு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பெருவாரியானவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கப்பட்டது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் களத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சற்றுமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிய விஷயம், அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் கிளம்புறேங்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம், அதாவது 2026 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கு. என்னுடைய கவனம் மாநில அரசியல்ல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநில அரசியல்ல என்னுடைய முழுமையான கவனம் இருக்க போகுது அப்படின்னா என்ன காரணத்துக்காக இது போன்ற லைனை வந்து திருமாவளவர்கள் தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது திமுக தலைமை மட்டத்திலையுமே ஒரு பேசு பொருளாகத்தான் பெரிய அளவுல இருந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும், கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி பரவலா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் மாநில அரசியல்ல கவனம் செலுத்த போறேன் அப்படின்னா இதை மையமா வச்சு தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா? ஏற்கனவே திமுக கூட்டணியில இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை கேட்டாங்க. ஆனா இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் கொடுக்கப்படல. இறுதியாக 8 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த மாநிலத்துல விசிகாவுக்கு தொகுதிகள் அதிக அளவில் கிடைக்க மாட்டேங்கிறது, கட்சிக்கான அங்கீகாரம் வளர்ச்சி வந்து எந்த அளவில் இருந்தாலும் வளர்ச்சிக்கான தொகுதிகள் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால நம்ம மாநில அரசியல்ல ஒரு கவனத்தை செலுத்தி எதிர்வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை வாங்கலாம் அப்படிங்கிற நிலையில திருமாவளவன் அவர்கள் செயல்படுகிறாரா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? இப்ப டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் ஒரு மோதல் இருக்கிறது. களத்தை பொறுத்த வரைக்கும் எங்க 2 பேருக்கும் இடையில தான் டிஎம்கே டிவிகே, மற்றவங்களுக்கு இதுல இடமே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறாங்க. இதே நேரத்தில் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இல்ல நாங்களும் வலுவாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. மன்னார் கோவில்ல கூட அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு டஃபா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை, சப்போஸ் ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் திமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க, அதை கேட்பதற்காக மாநிலத்துல கவனம் செலுத்துகிறாரா திருமாவளவன் அப்படின்னா கருத்துக்கள் எல்லாமே திமுக மட்டத்தில் பேசு பொருளாக, விவாதத்துக்குள்ளான ஒரு பொருளாகவே சென்றுகிட்டு இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த தமிழக அரசாங்கம், அதாவது திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. கணிசமான இடங்கள்ல திமுக வந்து வெற்றி பெற்றுவிடும், ஆப்போசிட்டை வந்து அடிச்சு காலி பண்ணிடலாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தொகுதியில ஆப்போசிட் வெற்றி பெற்று விடுமா? ஆப்போசிட்னா நான் சொல்றது வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியே கிடையாது. புதிதாக கட்சி களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் வந்து அங்க பெரிய சேதாரத்தை உருவாக்கி விடுவாரா? என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்து செல்லக்கூடிய இடங்களோட மாசு ஏற்பட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை பார்த்த மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிற கோஷங்கள், மாற்றம் அப்படிங்கிற எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலம் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நாம நேரடியா சர்வேக்கு சொல்லும் போது கூட மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு மாற்றம் வேண்டும், திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை யார் கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். இப்போ விஜய் அந்த மாற்றத்துக்கான வடிவமாக அவருடைய ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கும்போது திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலை தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் இது போன்ற நிலையில செயல்படுகிறாரா அப்படின்னு வரும்போது திமுக தலைமை ஒரு அறிவுறுத்தல விசிகாவுக்கு முன்வைத்ததாக. என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு 8 தொகுதி கொடுத்திருக்கோம். கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதியில கொடுத்தா 4 தொகுதியில வெற்றி பெற்றீங்க. ஆனா இந்த முறை வந்து நீங்க 8 தொகுதியில வாங்கியிருக்கீங்க. முரண்டு பிடித்து அடம் பிடித்து இரட்டை இலக்கத்துல கேட்டு இறுதியா 8 தொகுதியை வாங்கியிருக்கீங்க. நம்மளுடைய இலக்கு 200 தொகுதிகளுக்கு மேல 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இப்ப 200 தொகுதிகளுக்கு மேல திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா விசிகா வாங்கின 8 தொகுதியில குறைந்தது 6-7 தொகுதியில வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போதா அப்ப திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவராக இருக்காங்க, ஒரு ஸ்டார் கேம்பெயினராக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டால் அவருடைய கவனம் முழுவதும் அந்த சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கும். விசிகா போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதியில கூட திருமாவளவனுடைய கவனம் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு
ஒரு ஸ்டார் கேம்பெயினராக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால வந்து திமுக தலைமை இதை விரும்பல அப்படின்னு சொல்லி திமுக மட்டத்தில இருந்து ஒரு மெசேஜ் ஒன்னு திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் ஏற்கனவே மாநில அரசியல்ல கவனம் செலுத்த போறேன், மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன கருத்துக்களும் திமுக தலைமைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சாரம் 8 தொகுதியில் நம்ம கொடுத்திருக்கோம். அதை நமக்கு ஒரு பலன் உள்ளதாக மாற்றது அப்படின்னா திருமாவளவன் பிரச்சாரங்கள்ல திமுக கூட்டணிக்கு ஈடுபட வேண்டும், விசிகாவை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அதுல விட்டுட்டு அங்க ஒரு கேண்டிடேட் இறக்கிட்டு நீங்க தனி கவனம் செலுத்துங்க. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா திமுக தலைமை இதை ஏற்றுக்கொள்ளாது, ரசிக்கக்கூடிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டதாகவும் இந்த அடிப்படையில் தான் இன்று சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திங்கக்கிழமை தள்ளி வச்சிருக்காங்க. திங்கக்கிழமை தான் கடைசி நாள். ஏன்னா நாளைக்கு சண்டே முடிஞ்ச திங்கக்கிழமை லாஸ்ட் டேட்டுக்குள்ள பண்ணணும். இப்போ விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் யாரை களத்தில் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேண்டிடேட் குறித்து ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது. நிர்வாகிகள் மட்டத்தில் ஒரு ஆலோசனை கருத்துக்களை கேட்டிருக்காங்க. கருத்துக்களை கேட்கும் போது விசிக நிர்வாகிகளும் இல்ல திமுக தலைமையிலிருந்து வந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு மெசேஜா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது 2026 தேர்தல் ஒரு டஃப்பான தேர்தல் தான். விசிகாவுக்கு நம்ம நம்முடைய பலத்தை காண்பிக்க வேண்டிய ஒரு தேர்தல். ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிவிகே விஜய் சொன்னது போலதான், டிவிகே அண்ட் டிஎம்கே 2 கட்சிகளுக்கு இடையில தான் இங்க போட்டி அப்படிங்கிறத விஜய அழுத்த திருத்தமாக சொன்னாங்க. இப்ப டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே யாரை பார்த்து கொஞ்சம் அச்சம் கொள்கிறது. அச்சம் அப்படின்னா இவர் ஓட்டை பிரிச்சிருவாரா, நமக்கு சேதாரத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி டிஎம்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்சியாக இப்ப டிவிகே தான் இங்க பெரிய அளவில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுடைய வெற்றியை பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிறதுல தான் டிஎம்கே சைட்ல பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கே எடுக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு எப்படி இருக்கு, டிவிகேக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு போறது, டிவிகே இந்த தொகுதியில எல்லாம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க, டிவிகே இருக்கிற கேண்டிடேட்டுகள் எப்படி இருக்காங்க, கேண்டிடேட்டுடைய வேல்யூ எப்படி இருக்கு, அவங்க களத்துல எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, இப்படியான ரிப்போர்ட்டுகள் தான் அதிக அளவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதிமுகவை பெரிய அளவில் அவங்க திமுக சைட்ல இருந்தும் பார்க்கல. ஏன்னா அதிமுக அது ஒரு ஓட்டை விழுந்த ஓடம், அது ஆட்டோமேட்டிக்காவே தண்ணியில மூழ்கிரும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான். சோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப டிவிகே தான், டிவிகே பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, டிவிகே பெரிய அளவில் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் டிஎம்கே சைட்ல இருக்காங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கேயும் டிவிகே பார்த்தா பயப்படுறாங்க, டிவிகேயும் டிஎம்கேக்கு எதிரான அரசியலை தான் செய்யறாங்க. அப்ப இதுல அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு இடம் இல்லை. அப்ப அந்த டாபிக்கை நம்ம பேசணும்னா இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். இப்போ அந்த டாபிக் வேண்டாம், ஏன்னா இடமில்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது திமுக டிவிகே இவங்களுக்கு இடையில எப்படி இருக்கு அப்படிங்கும்போது இந்த அடிப்படையில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல தான் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதைத்தான் விசிக நிர்வாகிகளிடத்துல ஆலோசனை பண்ணும் போதும் அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நாம கொடுத்த 8 தொகுதியிலையுமே வெற்றி பெற வேண்டும். 8 தொகுதியிலையும் வெற்றி பெற்றோம் அப்படின்னா தான் அடுத்த இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் வரக்கூடிய தேர்தலையும் நாம கணிசமான அதிக அளவிலான இடங்களை கேட்க முடியும். சப்போஸ் நம்ம இந்த 8 தொகுதியில ஒரு 50% தோல்வியை தழுவிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்திலேயே நம்முடைய கட்சிக்கு நம்முடைய விசிகாவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன்னா இதையும் எதிர்காலத்தில் திமுக சுட்டி காட்டுவாங்க. நாங்க 6 தொகுதியில் கொடுத்தா 4 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க, 8 தொகுதி கொடுத்திருக்கோம் 4 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி தொகுதி அதிகமாக கொடுக்க முடியும் கேள்விகள் உருவாகும். அப்ப 8 தொகுதியிலையும் நாம வெற்றி பெற வேண்டும். அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த தேர்தலில் போட்டியிடாம 8 தொகுதியில தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிர்வாகிகளும் கருத்துக்களை முன் வைத்திருப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. அப்போ திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாகவும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களும் உறுதிப்படுத்துகிறது. சரி, இதை தொடர்ந்து சுந்தர்சி அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே தேர்தல் வேட்புமனு தாக்கல்ல கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கிட்ட சுந்தர்சி அவர்கள் இயக்குனராக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய மனைவியும் 90கள் காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை தான். கிட்டத்தட்ட அவரோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம், லிட்டரலாக அசையும் சொத்துக்கள் ஒரு 2.5 கோடி, தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி, அசையா சொத்துக்கள் ஒரு 5-6 கோடி, அந்த ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் சொன்னது போல தான். இப்போ சுந்தர்சி பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அதே நேரத்தில் குஷ்பு அவர்களுடைய இதில் இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு சுமார் ஒரு 40-50 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க காமிச்சிருக்காங்க.
அதே நேரத்தில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காலகட்டத்தில் குஷ்பு அவர்கள் கொடிகட்டி பறந்த ஒரு ஸ்டார் நடிகை. சுந்தர் சி அவர்களும் சொல்ல வேண்டாம், அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டான படங்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி சண்முகம் அவர்களுடைய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகமுடைய படங்களை தொடர்ச்சியாக இயக்கிய இயக்குனர் அப்படின்னா சுந்தர் சி அவர்கள் தான் சொல்ல முடியும். ஃபண்டு கூட அவர் தான். அதான் ஏசி சண்முகத்துடைய படங்கள் ப்ரொடியூசர் அப்படிங்கிற அடிப்படையில் பல படங்களை வந்து சுந்தர் சி தான் இயக்கி இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத நிலையில புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சி களத்தில் இறக்கப்பட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி மூலமாக குஷ்பு தான் போட்டியிடுவாங்க. ஏன்னா வந்து குஷ்பு தான் நீண்ட காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. குஷ்புக்கு வந்து பெரிய அளவில் தேர்தல் களத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்படலை. கண்டிப்பாக குஷ்பு போட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பாஜக வந்து குஷ்புக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் என்டிஏ கூட்டணியில் வந்து புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர்களுக்கு புதுமுகம் தான். ஏன்னா இந்த தேர்தலில் தான் களத்தில் காட்டுறாங்க, பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு சுந்தர் சி களத்தில் இறங்குவாங்க, அரசியலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இப்போ இரட்டை இலை சின்னத்தில் புதிய நீதி கட்சி சார்பாக நிற்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, 50 கோடி அப்படிங்கிற சொத்து தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏசி சண்முகத்துடைய கட்சியில் பயணிக்கிறாங்க, அவருடைய படங்கள் இயக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து வழக்கம் போல இவருடைய சொத்து மதிப்பு குறைத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சொத்துக்கள் ஏற்கனவே தெரியும், எந்த ஒரு கேண்டிடேட் போட்டியிட்டாலும் சொத்துக்களை எந்த அளவில் குறைக்க முடியும் அந்த அளவில் குறைச்சு தான் காண்பிப்பாங்க. அந்த அளவில் தான் குறைத்து மதிப்பீடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி சண்முகத்துடைய பினாமி சுந்தர் சி அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து தேர்தல் களத்தில் புதிய நீதி கட்சி சார்பாக களமுறங்கினதுமே அடிபட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஏசி சண்முகத்துடைய சொத்து மதிப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எந்த அளவில் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய பினாமி சுந்தர் சியாக இருக்காங்க. அதனாலதான் சுந்தர் சியை கொண்டு வந்து ஏசி சண்முகம் களத்தில் இறக்கி இருக்காங்க. ஏசி சண்முகம் சொன்னதுனால தான் சுந்தர் சி களத்தில் இறங்கி இருக்காங்க. இல்லைன்னா சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பெரிய அளவில் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா வந்து அவருடைய மனைவி அரசியலில் இருந்த போது சுந்தர் சி விலகித்தான் இருந்தாங்க. ஸோ எனக்கும் அதுக்கு வந்து பெரிய சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்க. சரி, இது கூட இன்னொரு விஷயம், 2024 வேலூர் தொகுதி பாராளுமன்றம் தேர்தலின் போது ஏசி சண்முகத்துக்காக சுந்தர் சி வந்து ஓட்டு கேட்டார். அதே நேரத்தில் ஒரு பிரபல நாளிதழுக்கு சுந்தர் சி அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது, வரும் நாட்களில் எனக்கு தேர்தலில் இல்லை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு மாசும் கிடையாது, கையில் காசும் கிடையாதுன்னு வந்து சொல்லியிருந்தார். இல்லை, அதே தான் ஏற்கனவே அவரே வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. இதே தான் அரசியலில் இருந்துச்சு. ஏன்னா குஷ்பு அவர்கள் பாஜகவில் தன்னுடைய வளர்ச்சியை நிலைநாட்டும் போது, அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் திமுக அப்படின்னு சொல்லி பயணிக்கும் போது கூட சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் எங்கேயுமே வந்து அவருடைய பேச காமிக்கல. அதாவது வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் சரி, ஏசி சண்முகம் அவருடைய படத்தை நாம தொடர்ச்சியாக இயக்கி இருக்கோம், ஏசி சண்முகத்துக்கு வேண்டியால் இந்த அடிப்படையில் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் எனக்கு நாட்டம் கிடையாது, அரசியலை பற்றி எனக்கு அறிவும் கிடையாது, ஸோ எங்கிட்ட பணமும் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. ஆனால் திடீர்னு கேண்டிடேட் லிஸ்ட் வெளியாகும் போது தான் சுந்தர் சியை வந்து ஏசி சண்முகம் இறக்கி விடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு எங்கே இருந்து வந்தது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதிய நீதி கட்சியுடைய தலைமையிடத்துல வந்து தேர்தலுக்கு பெரிய அளவில் செலவு பண்ண போறாங்க அப்படிங்கும் போதா அப்போ சுந்தர் சி வந்து ஏசி சண்முகவுடைய பினாமி அப்படிங்கிற பேச்சுக்கள் ஸ்ட்ராங்கா அடிபட்டு இருக்கு. அப்போ எத்தனை ஆயிரம் கோடிகள் சுந்தர் சி சர்க்கிள்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் பரவலாக இப்ப அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சுந்தர் சி மீது அடிபட்டு இருக்கு. ஆனா சுந்தர் சி அரசியல் களத்துல இப்ப கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் செய்வதற்கு முந்தைய நிலையில எந்த அளவும் சுந்தர் சி மீது பெரிய அளவுல விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு விமர்சனம் இல்லாத இயக்குனர்கள்ல சுந்தர் சி அவர்களும் ஒருவராக தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கேண்டிடேட்டா களமிறங்கிய பிறகுதான் இந்த விமர்சனங்கள் எல்லாமே சுந்தர் சி மீதும் பெருமளவுல விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.